குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஷட்டவுனு உள்ளே ஒரே இருட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்க முடியல. இங்கே பாருங்க, நம்ம வீட்டு வெத்தலை தோட்டம் ரொம்ப அப்படியே பூத்து குலுங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உள்ள ஷட்டவுனுங்கிறதுனால கேட்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வந்து மேலே வெற்றிலை ஏதோ பேசாது தெரியுது. கீழே வச்சா கொஞ்சம் இருட்டார். அப்புறம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள். உள்ளே எதுவுமே எடுக்கவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ், போடவும் இல்லை. அப்புறம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள் சஷ்டி விரதம். இன்றைக்கி வந்து 17/6/2025 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள். சஷ்டி விரதம், சதய நட்சத்திரம், தியாஜிதம், தேய்பிறை சஷ்டி விரதம். சோழவந்தான் ஜனன மாரியம்மன் ரத உற்சவம். சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருள வீரவாஞ்சியன் நினைவு நாள் இன்று. இன்றைய ராசி பலன்: மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் நற்செயல், மிதுனம் சுகம், கடகம் சாதனை, சிம்மம் எதிர்ப்பு, கன்னி வெற்றி, துலாம் தனம், விருச்சிகம் தோல்வி, தனுசு மறதி, மகரம் தடங்கள், கும்பம் ஆதாயம், மீனம் புகழ். சந்திராஷ்டிரமம் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய சூரிய உதயம் 5:54, மிதுன நாளிகை 4:55, திதி வந்து சப்தமி திதி. இன்றைக்கு வந்து முருகப்பெருமானுக்குரிய நாள். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை, மிதுனத்தில் குரு புதன் சூரியன், சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 10 to 11, மாலை 4:30 to 5:30. ஒரு சிறந்த தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். கௌரி நல்ல நேரம் 1:30 to 2:30, மாலை 7:30 to 8:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கரணம் 7:30 to 9. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. இன்று இது நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷம் வந்து நாளைய விசேஷம் ஒன்று அஷ்டமி திதிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்பிறை அஷ்டமினாவே காலபைரவருக்கு உரிய ஒரு நாள். நிச்சயமாக வளர்பிறை அஷ்டமியில் விட தேய்பிறை அஷ்டமியில் நாம் காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். நிதானத்தை கடைபிடி, அதுவே வெற்றியின் முதல் படி. நிதானம், பொறுமை, அமைதி என்கிறது வந்து இருந்தாக்கா வெற்றியின் முதல் படி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சந்தோஷி மாதா விரதத்தை பற்றி சொன்னேன். சோமவார விரதத்தை பற்றி நான் நேற்று சொல்லியிருந்தேன். சோமவார விரதங்கிறது திங்கட்கிழமை சிவபெருமானை நினைத்து. அதே மாதிரி சந்தோஷி மாதா விரதங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை. நீங்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னாவே சந்தோஷி மாதாவனோட ஃபோட்டோவை வாங்கி வச்சு 16 வாரம் தொடர்ந்து, அதாவது நீங்கள் வந்து புளி மட்டும் சேர்த்தக்கூடாது. நம்ம எல்லா விரதத்துக்குமே வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்தக்கூடாது. இதில் வந்து புளி சேர்க்கக்கூடாது. நிச்சயமாக சந்தோஷி மாதாவுக்கு குழந்தைங்களுக்கு பூரி அது இது ஏதோ ஒன்று வச்சு, சுண்டலோ அது இதுன்னு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குளிச்சுட்டு இருங்க போதும். கர்ப்பிணி பெண்கள்லாம் விரதம் ரொம்ப இருக்க வேணாம். அதே மாதிரி வயதானவர்கள்லாம் இருக்க வேணாம். குளிச்சுட்டு நீங்கள் இருந்தாலே போதுமானது. நான் அதை பற்றி நான் நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நாம் வந்து அதை தான் நான் ரொம்ப இதுவாக நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுடைய நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நம்மளோட அந்த இறந்தவர்களுடைய இதுக்கு ஆழ்ந்த இரங்கல். மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதனால் அந்த அந்த விமானம் நொறுங்கியதில் நம்ம மனது ரொம்ப வேதனைப்படுகிறது நமது. அதனால் ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆழ்ந்த இரங்கல். ஒருத்தர் ஃபேமிலியோட 3 குழந்தைங்களோட போகிறாரு. அந்த என்ன பைலட்டு அவங்களெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு வேதனை நமக்கு. அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு மாற வேண்டிக்கிறேன்.
நாளைக்கு வந்து ஒரு தேய்பிறை அஷ்டமி. நீங்கள் வந்து அஷ்டமியில் வளர்பிறையில் விட தேய்பிறையில் கும்பிட்றது காலபைரவரை வந்து வணங்குறது ரொம்ப நல்லது. முடிந்தால் அந்த காலபைரவர் சந்நிதி சிவன் கோயிலில் இருக்கும். அப்படி தனி சந்நிதி இருக்குது. சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்கள் கும்பிடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நினைத்து நாம் ஒரு விளக்கு போடுறது போட்டோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதனால் வந்து நீங்கள் அதை செய்யுங்க. நம்ம வளர்பிறையில் விட தேய்பிறை அஷ்டமி தான் ஒரு நினைவு கூர்ந்த அவரை நாம் அந்த காலபைரவனோட இது. என்னால் அங்கே இருட்டில் புந்து ஒன்றுமே எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணுறது, அதை கூட எடுக்காமல் ஓடியாந்துட்டேன் நான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கு நம்ம வந்து சஷ்டி விரதமாக இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்த குருகவசம், வேல்மாறல் திருப்புகழ், நம்ம வந்து வேல்மாறல் திருப்புகழ், இன்னும் கந்தர் அலங்காரம், என்னென்ன இருக்கிறதோ சட்கோண குளமுட்டு ஓம் சரவண பவன். இதை நான் சொன்னதையே சொல்கிறேன்னு சொல்ல வேணும். அதை நம்ம செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய இது. முருகரை நினைத்து நாம் அந்த ஒரு விரதம் மேற்கொண்டு விட்டால் நம் வேல் அத்தனை சக்தி, வேல் வேறல்ல முருகர் வேறல்ல, அத்தனை சக்தியும் தனக்கே கொண்டு வந்து கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருபவன் முருகன், முருகப்பெருமான். நம் உடன் பிறந்த சகோதரனைப் போல நம்மளை காப்பவன் முருகப்பெருமான். அவரை நினைத்து நாம் வழிபாடு பண்ணினாலே போதும். 6 விளக்கு அந்த சரவண பவன்ற போட்டு இதில் வந்து 6 விளக்கு இருக்கும். நீங்கள் முன்னேற்றினா கூட போதுமானது. அவன் முருகா 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 என்று கூப்பிட்ட உடனே ஓடி வருவான். அழகென்ற சொல்லுக்கு முருகன். அவன் சொல்ல சொல்ல இனிக்குதடா நான் உன் பெயரை சொல்லும்போது. அப்படிப்பட்ட ஒரு அழகான முருகன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகனுண்டு எந்த விதமான தைரியம் எதிரிகளோட இது வேல் கொண்டு அதை தீர்ப்பான். அதை போல நமது முருகப்பெருமானை நாம் என்ன சொல்வது, நம் அருகிலேயே இருப்போம். தமிழ் கடவுள் அவரை நினைக்கின்ற பொழுது எல்லாம் அவரை அவ்வை பெருமான் என்ன ஒரு சொல்கிறது, நக்கீரரை ஞாபகப்படுத்து. தன்னை மறந்துட்டா உடனே வந்து ஞாபகப்படுத்திடுவார். நம்மளே ஒரு நேரம் மறந்துட்டோன்னா உடனே ஓடி வந்துடுவார் முருகப்பெருமான் நம்மளை ஞாபகப்படுத்துவதற்கு. அதனால் வந்து அந்த முருகப்பெருமானுக்குரிய இன்று நம் முருகப்பெருமானை போற்றுவோம். அவருக்குரிய பஞ்சாமிர்தம், தினை மாவு என்ன இருக்கோ நீங்கள் வீட்டில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுகின்ற பொழுது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இதுவாக இருக்கும். இதே மாதிரி இந்த விரதம் சோமவார விரதங்கிறது 16 வாரம். சந்தோஷி மாதா வந்து பிள்ளையார்னோட மகள். அவரை உடனே திருமணம் நடக்கும். அதனால் இதை நீங்கள் நம்மளது கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நாம் வந்து ஏதோ ஒரு சிரத்தை எடுக்கணும். அதில் வந்து வெள்ளிக்கிழமை இது பண்ணும்போது புளி சேர்க்கக்கூடாது. எங்கள் அப்பா வந்து வெள்ளிக்கிழமெலாம் புளிக்குழம்பு வச்சா கூட அது மாட்டார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கேஸ் வந்துடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரையும் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.